Hi friends, Assalamu alaikum. Welcome back to our channel Zuha kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்கா சூப்பர்வா இருக்கும். இது வந்து ட்ரெடிஷ்னல் முறைப்படி நம்ம செய்யலாட்டி கூட ஒரு சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சிம்பிளான மெத்தட்ல தான் இந்த ஸ்நாக்கை ரெடி பண்ண போறோம். இந்த ஸ்நாக் பேர் பாத்தீங்கன்னா வந்து சிமிலின்னு சொல்லுவாங்க. தில்வெட் அப்புறம் வந்து தொக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இது 3 பேர் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பட் மோஸ்ட்லி நாங்கள் வந்து தொக்குன்னு தான் சொல்லுவோம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்து அரிசி மாவு வந்து நான் வந்து 2 கிலோ கிட்ட எடுத்திருக்கேன். இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா வந்து நம்ம புட்டுக்கு அவிக்கிறதுக்கு வந்து தண்ணி தெளித்து பிசைவோம் பார்த்திங்களா, அந்த பதத்துக்கு இந்த மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துடணும். நல்லா கை வச்சு லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா 2 கை வச்சு உருட்டி குட்டி விழுகாமல் அந்த மாதிரி மாவு வந்து பிசைஞ்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா பாட்டி தான் பிசைகிறாங்க இந்த மாவை. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசையணும். இதுக்கு அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வந்து வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலையை பார்த்திங்கன்னா நல்லா வந்து கடாயில் போட்டு ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா அந்த ஸ்கின்னெல்லாம் வந்து பீல் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளீனாக நல்ல ஒரு ஒயிட் கலரில் வச்சுக்கலாம். அந்த ஸ்கின் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா உதுத்து விட்டுட்டு நம்ம புடச்சி விட்டுறலாம். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வெறும் 3 இன்க்ரீடியன்ட் தான், வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ப்ரிப்ரேஷன் டைமும் ரொம்ப சிம்பிளான சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் இது. இந்த மாதிரி வந்து கடலையை நல்லா புடச்சி விட்டுட்டு நம்ம வந்து எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். இது வந்து ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னா வந்து ராகியில் தான் செய்வாங்க. நம்ம வந்து பச்சரிசி மாவில் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம் இந்த ரெசிப்பியை. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வந்து அந்த புட்டு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மாவு வந்து பிசைஞ்சாச்சு. பாட்டி பிசைஞ்சிட்டாங்க. இந்த மாதிரி 2 கையை வந்து உருட்டி வச்சு மாவை எடுத்து உருட்டி இந்த மாவை வந்து பிசையணும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ ஓரளவுக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ கடலையும் பார்த்திங்கன்னா வந்து புடச்சி இப்போ பிளேட்டில் வச்சிடலாம். கடலையோட மெஷர் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து 3/4 கிலோ எடுத்திருக்கேன். 2 கிலோ அரிசி மாவுக்கு 3/4 கிலோ கடலை எடுத்திருக்கேன். இப்போ அரிசி மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் பிடிச்சா இந்த மாதிரி நல்லா கொழுக்கட்டை மாதிரி பிடிப்பாக வரணும். பாருங்கள், நான் பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்களேன். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இதுக்கு. இப்போ கடலை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு ஒரு கோஸ் பவுடராக அரைச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைன் பவுடராகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கோஸாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் நடு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம சாப்பிடல நல்லா க்ரன்ச்சியாக நல்லா வாயில் கடிப்பட்டுட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் பவுடராக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இதை. இப்போ பார்த்திங்கன்னா இட்லி சட்டியில் வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம நார்மலாக இட்லி பிளேட் போட்டுட்டு மேலே ஈர துணியை போட்டுட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த பச்சரிசி மாவை, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து 2 பேட்சாக இதை வந்து வேவிச்சுக்க போகிறோம். 2 கிலோ எடுத்தனால வந்து நான் வந்து 2 பேட்சாக இதை வந்து அவிச்சு எடுத்துக்க போகிறோம். பாதியாக வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து ஓரளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதை பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்டீமெல்லாம் வந்து அந்த மாவில் படுற மாதிரி பின்னாடி பக்கமாக வச்சு குத்தி விட்டுட்டா நம்ம ஸ்டீம் அந்த மாவில் வந்து ஈஸியாக படும். அதுக்காக இந்த மாதிரி உள்ளே குத்தி விட்டுட்டு எக்ஸஸாக இருக்க துணியை வந்து மறுபடியும் அதில் போட்டுட்டு இட்லி சட்டியை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு இன்னொரு இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து வெல்லம். இனிப்புக்காக வெல்லம் சேர்த்த போகிறோம். இதில் வெல்லம் பார்த்திங்கன்னா 1.25 கிலோ எடுத்திருக்கேன் வெல்லம். 1.5 கிலோ எடுத்திருக்கேன் வெல்லம். இது உங்களுடைய இனிப்போட டேஸ்ட்டை பொறுத்து தான் வெல்லம் எடுத்துக்கணும். வெல்லம் வந்து நல்ல ஒரு ஃபைனான பவுடராக வந்து தட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து சுத்தியில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கிறேன். வெல்லம் வந்து உங்களோட டேஸ்ட் ஸ்வீட்டை பொறுத்து தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கடலை இந்த மாதிரி அளவுக்கு பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஸ்நாக் வந்து ஈவினிங்கில் தான் செஞ்சோம் நாங்கள். நல்ல மேகம் மூட்டத்தோடு நல்ல வானம் மூடி நல்லா ஒரு மழை வர்ற மாதிரி ஒரு ஃபீல் நல்லா இருந்துச்சு அந்த டைமில் செய்கிறப்ப. பார்த்திங்கன்னா குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜுஹா நான் வெல்லம் தட்டுறதை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. வெல்லம் வேணுமா? இப்போ பார்த்திங்கன்னா வந்து வெல்லம் நல்லா ஒரு ஃபைன் பவுடராக உடைச்சாச்சு.
இப்போ பாருங்கள் நல்லா ஒரு தூள் ஆகணும், எந்த அந்த கட்டிலாம் இருக்கக்கூடாது, நல்லா தூள் ஆகி அந்த அளவுக்கு வெல்லத்தை வந்து பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவும் வந்து நல்ல, அதாவது அரிசி மாவும் புட்டும் வந்து நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இதோட ரியலான ட்ரெடிஷ்னலான மெத்தட் பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து அடையாக, அதாவது ரொட்டியாக சுட்டு உரலில் போட்டு இடிச்சிட்டு அப்புறம் அசம்பிள் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடு. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், புட்டு மாதிரி வேவிச்சிட்டு இதை அசம்பிள் பண்ண போகிறோம். அடுத்து வந்து எள்ளு, நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக இந்த எள்ளு சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு வந்து 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். இதை வந்து கடாயில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஃபைனாக பவுட்ரு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு கோஸான பவுடராக இருந்தால் கூட ஓகே தான். நல்ல ஒரு ஸ்மெல், நல்ல ஒரு வாசமாக இருக்கும் நம்ம இது சேர்க்கையில். இப்போ பார்த்திங்கன்னா புட்டு ரெடி ஆகிடுச்சு. ரெண்டுமே வந்து அவிச்சு எடுத்தாச்சு. புட்டு பார்த்திங்கனாவே தெரியும், நல்ல உதிரியாக அழகாக நீட்டாக வந்திருக்கு. கல்லையும் நம்ம வந்து உடச்சி ரெடியாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா எள்ளு இந்த மாதிரி கோஸான பவுட்ரு பண்ணியாச்சு. வெல்லமும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபைன் பவுடராக உடச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இப்போ நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறப்ப அந்த புட்டு வந்து பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும் இல்லைங்களா, அப்போ நம்ம இதை வந்து 1 by 1ஆக லேயரிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து புட்டு, அடுத்து வேர்க்கடலை, இந்த மாதிரி ஒவ்வொன்றா லேயர் பண்ணுறப்ப அடுத்து கொஞ்சமாக வெல்லம், இந்த மாதிரி ஒவ்வொரு லேயர் அவுட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப வந்து அந்த சூட்டில் வந்து வெல்லம் வந்து கரைஞ்சிரும். அப்போ வந்து நமக்கு அந்த உருண்டை பிடிக்கையில் ஈஸியாக இருக்கும். அடுத்து கொஞ்சமாக வந்து எள்ளு சேர்த்துட்டு இந்த மாதிரி 1 by 1ஆக லேயர் பண்ணிக்கலாம் இருக்கிறது எல்லாத்தையுமே. இது ஒரு மெயின் திங் பார்த்திங்கன்னா, இது சூடாக இருக்கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிடிச்சோன்னா ஈஸியாக பிடிச்சிடலாம். வெல்லம் வந்து சீக்கிரமாக கரையிறப்ப வந்து நம்ம ஈஸியாக வந்து ரவுண்ட், அதாவது பால்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் உங்களால் சூடாக பிடிக்க முடியல, அப்படி இல்லைன்னா புட்டு வந்து ஆறிடுச்சு, இந்த மாதிரி ஒரு இது வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு மிக்சர் ஜார் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு லைட்டாக வந்து ஒரு பல்ஸ் போட்டு ஒரு 2-3 வாட்டி பல்ஸ் போட்டுட்டு பிடிச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் சீக்கிரமாக பிடிக்க முடியும். அப்படி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். நம்ம பிடிக்கையில் உருண்டை பிடிக்கையில் வந்து ஈஸியாக இருக்கும். இது ட்ரெடிஷ்னலாக வந்து உரலில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ ஒரு 2 ரொட்டி, வெள்ளைக்கட்டி, அப்புறம் வேர்க்கடலை, எள்ளு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ட்ரெடிஷ்னலாக வந்து உரலில் போட்டு பிடிப்பாங்க. பட் அந்தளவுக்கு நம்மள்ட்ட உரலும் இல்லை, நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ண முடியாதுன்றதுனால நாம் வந்து இந்த மாதிரி புட்டாக அவிச்சிட்டு இந்த மாதிரி பிடிக்கல நமக்கு வந்து ஈஸியாக இருக்குது. இதை பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் இதை வந்து ராகியில் தான் செய்வாங்க. ராகியில் வந்து புட்டோ இல்லை ரொட்டியாவோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு செய்வாங்க. பட் நாங்கள் வந்து இதை வந்து மோஸ்ட்லி வந்து அரிசி மாவில் தான் செய்வோம், அதாவது பச்சரிசி மாவில் தான் செய்வோம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது, ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், பால் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக எடுத்து பாலாக பிடிச்சி நம்ம வச்சிடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப காலமாக இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து இதை இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கையில் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கொடுக்க முடியும், சாப்பிட வைக்க முடியும். இதில் இருக்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா உடம்புக்கு கெடுதியானது எதுவுமே கிடையாது. ப்ரிப்ரேஷன் டைம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். நம்ம 3 இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எள்ளு வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்திக்கோங்க, இல்லாட்டி விட்டுறலாம். அந்த எள்ளு சேர்த்தையில் நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். வறுத்து பொடி பண்ணி சேர்த்தையில் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லோரும் உருண்டை பிடிச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி நம்ம டைட்டாக உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒரு குறைஞ்சது ஒரு ஒன் வீக்லேருந்து 10 days வரைக்கும் இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸு. அதே விதத்தில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுன்னு இதை சொல்லலாம். ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இதை எங்கள் வீட்டிலலாம் அடிக்கடி இதை செஞ்சுக்குவோம். இப்போ இது எல்லாத்துக்கும் நிறைய செய்யலான்னு சொல்லிவிட்டு இது வந்து 2 கிலோ போட்டு செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம பால்ஸ் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நெய்பர் கொடுக்கறதுக்காக பிளேட்டில் வச்சு கொடுத்துருக்கோம். இப்போ பால்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம்.
ரொம்ப ரொம்ப சூப்பராக. இதை வந்து நிறைய பேரில் சொல்லுவாங்க. பட் நாங்கள் இதை பார்த்திங்கன்னா வந்து தொக்குன்னு தான் சொல்லுவோம். இதை நிறைய பேர் சிமிலி, தில்வெட் அந்த மாதிரி சொல்கிறாங்க இதோட பேர். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ப்ரிப்ரேஷன் டைமில் ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ஸ்நாக்கை எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த அரிசி மாவில் உங்களுக்கு செய்ய பிடிக்காட்டி கூட நீங்கள் வந்து ராகியில் செய்யலாம். ராகியில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாருமே இதை வந்து ராகியில் செஞ்சு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஒரு நெய்வருக்கு கொடுக்கையில் கூட அவங்க சொன்னாங்க, இது வந்து நாங்கள் ராகியில் தான் செய்வோம், நீங்கள் வந்து அரிசி மாவில் செஞ்சதுனால எப்படி இருக்குன்னு தெரியலேன்னு யோசித்தோம், பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதை வந்து எங்கள் வீட்டு கிட்ஸுக்கு கொடுத்து நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பர்பான வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.